ஹாய் கோட்லாக். இப்போ அரே புஷ் அண்ட் பாப் பாப்க்கு நான் ஒரு யூஸ் கேஸ் சொல்லியிருந்தேன். ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி நேவிகேஷன். ஸோ அதில் அரே புஷ்ஷும் சேர்ந்து தான் டிட்டர்மின் பண்ணும். இது ரெண்டு எப்படி நான் ப்ரீ டிஃபைன்டாக அரே புஷ் பாப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணல. இதை வச்சு பண்ணலாங்கிறது தான் என்னோடய எக்ஸாம்பிள். என்னென்னா அரே புஷ்ஷில் இப்போ நம்ம ஒரு பேஜை விசிட் பண்ணுறோம் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு யூஆர்எல் www.example.com அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் இது வந்து இந்த விசிட் பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா? வெயிட் மினிட். விசிட் பேஜுக்குள்ளே போயிருமா? அடுத்தது இன்னொரு வெப்சைட் அடிக்கிறேன். அதுவும் www.google.com அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதுவும் இந்த விசிட் பேஜுக்குள்ளே போய் உட்காந்துரும். இப்போ இதெல்லாம் எப்படி போகுதுன்னா, அரே புஷ்ஷை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கணும். அரே புஷ் வந்து ஆட்ஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் டு த இதானே. ஓகே, நான் சொன்னது கரெக்ட் தான். அரே புஷ்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இல்லை. அரே அது வந்து ஸ்டாக்கு. அரே புஷ் என்ன பண்ணோன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் விசிட் பண்ணிடுவோம். அது ஃபஸ்ட்டு ஆட் ஆகிடுது. அடுத்த இது வந்து ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும் அட் த எண்ட் ஆஃப் தி அரேனா இது ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்தது இப்போ இன்னொரு வெப்சைட்டு டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வெப்சைட் வந்து இப்போ www.fb.comனா அது இங்கே போய் உட்காந்துரும். ஸோ இப்போ இது மாதிரி உட்காந்துருதா. இப்போ கோபேக்குங்கிறது நம்ம நிறைய இது விசிட் பேஜுங்கிறது நம்ம ப்ரௌசரில் பண்ணுறதும், கோபேக்குங்கிறதும் நம்ம ப்ரௌசரில் இங்கே ஒரு ஏரோ இருக்கும், அது அமுக்கினா போகும்ல, அந்த மாதிரி இல்லை பேக் ஏரோ. இந்த கோபேக்கில் என்ன நடக்கும்னா, நம்ம இப்போ எஃபிலேருந்து கூகுளுக்கு போகணும் என்ன பண்ணோம், அந்த அரே பாப் என்ன பண்ணோம், எண்டில் இது அரே புஷ் ஆட்ஸ் அண்ட் அரே டு த எண்ட் ஆஃப் த அரே பாப் என்ன பண்ணும், லாஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த கோபேக்கில் போட்டுரும். கோபேக்கில் போட்டோன்னே என்ன ஆயிரும், இந்த பேஜ் லோட் ஆகிருப்பாங்க. ஸோ அடுத்தது திருப்பி ஒரு கோபேக் அழுத்தோன்னா இதை எடுத்து வீசிடும், பாப் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த பேஜ் லோட் ஆயிரும். ஸோ இதை தான் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி நேவிகேஷன் நடக்கிற ரியல் டைம் எக்ஸாம்பிள். இதை நம்ம இப்போ செய்யலாம். இப்போ வந்து ரியலாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கோம். அதான் விசிட் பேஜ், கோபேக், ரெண்டு ஃபங்க்ஷன், ஒரு அரே ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு எம்டி அரே, அதெல்லாம் பொசிஷன் பண்ண போகிறோம். பாப்பும் வச்சு எப்படி ஒரு ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி நேவிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு தேவை ஒரு எம்டி அரே. நான் முதலே சொன்ன மாதிரி ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு எம்டி அரே, $ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு எம்டி அரேவை இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். பண்ணியாச்சா? இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் விசிட் பேஜ், ஓகேவா? ஃபங்க்ஷன் போட்டுக்குவோம். அடுத்தது ஃபங்க்ஷன் கோபேக். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் நமக்கு என்ன பேராமீட்டர் ஃபஸ்ட்டு பண்ணலாம்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு அட்ரஸை ஃபில் பண்ண போகிறோம். அட்ரஸ்க்கு அப்போ வேரியபிள் என்ன, யூஆர்எல், ஓகேவா? இப்போ வந்து அட்ரஸ் போனதுக்கப்புறம் அது ஆட் ஆகிட்டே வரும். இப்போ இன்னொரு அரே வச்சு தானே ரிமூவ் பண்ணணும், இன்னொரு வேரியபிள் வச்சா நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். என்னென்னா யூஆர்எல் ரெண்டு வேரியபிள் தேவைப்படும். ஏன்னா ஃபஸ்ட் யூஆர்எல் இது நம்ம மேனுவலாக என்டர் பண்ண போகிறது, ஓகேவா? இன்னொரு வேரியபிள் என்னென்னா அது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம அதை வச்சு டைரெக்டாக மாடிஃபை பண்ணிடுவோம். அதுக்காண்டி தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம்.
இது என்னன்னா இது எப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியும் இந்த யூஆர்எல் நம்ம என்ட்ரு பண்ணுறது. இந்த ஹிஸ்ட்ரிங்கிறது என்னன்னா நம்ம என்ட்ரு பண்ணுறத இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிக்கு ஆட் ஆகிட்டே வரும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாரு, விசிட் பேஜில் நான் இப்போ போயிட்டு என்ன பண்ணுவேன்னா $ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேரியபிள் தான் நான் டைப் பண்ணுவேன். ஓகேவா? அதனால தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அவங்க கொடுத்துருக்கோம். ரெஃபரன்ஸ் வேரியபிளை பற்றி போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது இந்த வேரியபிள் அப்படியே ரெஃபர் பண்ணி விட்டுரும். அது வந்து டைரெக்டாக மாடிஃபை பண்ணிக்கிட்டே வரும். மற்ற இடத்துலலாம் அரே அந்த சமயத்துக்கு மட்டும்தான் மாறும். என்ன பண்ண போகிறேன், www.example.com அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது என்ன பண்ணால் இது இங்கே போய் என்ட்ராகி இதுக்குள்ளே இதை போய் இந்த யூஆர்எல் போகும். இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிங்க இதுக்குள்ளே வந்துடுமா? ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை எப்படி இதுக்குள்ளே ஆட் ஆகுது, இதுக்குள்ளே ஆட் ஆகுது. நம்ம என்ட்ரு பண்ணுற யூஆர்எல் வந்துடுது. ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிக்கு இப்போ இதை ஆட் பண்ணும். எப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து அரே அண்டர்ஸ்கோர் புஷ் கொடுத்து அதில் என்ன பண்ண போகிறோம், $history அப்படின்னு கொடுத்துட்றோம். நீங்கள் புஷ்ஷோட இது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னது புஷ்ஷோட அந்த சின்டாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதை கூட இப்போ திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் கூட ஆட் பண்ணலாம். இதுதான் அந்த அரேக்குள்ளே நம்ம வேல்யூ திணிக்க போகிறோம். அதுதான் அந்த யூஆர்எல். ஸோ இதுபடி தான் நம்ம புஷ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகுமா, ஆட் ஆகிட்டு நம்ம அதை கூட எக்கோ பண்ணி பார்ப்போம். எக்கோ visited $URL/new line. ஓகேவா? இப்போ கொடுத்துட்டோமா? ஏன் இது காட்டிக்கிட்டே இருக்கு, எரர் காட்டிக்கிட்டே. ஃபங்க்ஷன் விசிட் பேஜ் யூஆர்எல் அரே புஷ் ஹிஸ்ட்ரி யூஆர்எல் கரெக்டாக தானே போட்டிருக்கேன். ஓகே, சும்மா காட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பிரிண்டர்னு ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியும் கொடுத்து பார்த்துருவோம். அப்போ தானே அதில் ஆட் ஆகிருக்கான்னு தெரியும். சிண்டர் அன்எக்ஸ்பெக்டட் டெலிட் பண்ணி பார்த்தோம். ஃபங்க்ஷன் விசிட் பேஜ் அன்எக்ஸ்பெக்டட் வேரியபிள் போடல, ரெஃபரன்ஸ்னாலும் வேரியபிள் போடணும். ஓகே, பாருங்க, விசிட்டட் www அது வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்துருச்சு. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது இங்கே இது விசிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ இதில் ஆட் ஆயிடுச்சு ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. இப்போ அடுத்தது இன்னொரு பேஜ் கொடுக்குறேன். அடுத்தது என்ன கொடுக்க போகிறேன், மை வெப் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு திருப்பி கால் பண்ண போகிறேன். மை வெப்னு கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் பேஜ் மை வெப் திருப்பி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், விசிட்டட் myweb.com ரெண்டுமே ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் ஆட் ஆயிடுச்சு. இன்னொரு பேஜையும் கொடுப்போம். இப்போ வந்து இதையும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 3 இதுவுமே இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி ஏரியாவில் ஆட் ஆயிடுச்சு. இந்த பேஜெல்லாம் விசிட் பண்ணிடுவேன் நம்ம வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், விசிட் பேஜ் பண்ணி இப்போ ஒவ்வொரு பேஜாக இப்போ இந்த ஏரோ மார்க் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜ் படி நான் விசிட் பேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த பாருங்கள், அட்ரஸ் இருக்குது, அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் பேக் பட்டன் அழுத்தினேன்னா பாருங்கள், பேக்கில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். பேக் பட்டன் அழுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மை வெப்புக்கு போகணும். இதை ரிமூவ் பண்ணிடணும்.
அதுக்கு நான் இப்போ வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறது என்னன்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து தானே எடுக்கணும். ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிங்கிறது இப்போ இங்கே என்ன, ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதுதான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு தான். என்னென்னா அந்த ஒரிஜினல் அரேவை மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஒரிஜினல் அரே எது மாடிஃபை பண்ணணும்னா இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாடிஃபை பண்ணணும், அரே பாப்பும் மாடிஃபை பண்ணும். பேக் டாலர் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துட்டோமா, கரெக்டாக நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறது அதில் வரப்போகுது. ஆக்சுவலாக அந்த இதை எடுக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அரே பாப்பில் ஹிஸ்ட்ரியை போட போகிறோம். அரே அண்டர்ஸ்கோர் பாப், அதில் வந்து டாலர் ஹிஸ்ட்ரி, இதை வந்து நம்ம என்னன்னு சேவ் பண்ணிக்கிறோம்னா லாஸ்ட் பேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கேன். இஃப் இப்போ ஒரு கண்டிஷன் எழுதணும். என்னன்னா நீ ஒவ்வொரு தடையும் கோபேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணல ஒவ்வொன்றா அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்கிட்டே வரும். இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் கோபேக்னு கொடுக்க போகிற ஃபங்க்ஷன்லேயே இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி இருக்க அறையை தான் எடுக்க சொல்லுவேன். ஆக்சுவலாக அது என்ன பண்ணோம், இந்த கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளில் வச்சு அரே பாப்லேருந்து எடுத்துக்கிட்டே வரும். அரே பாப்பில் போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி நார்மல் வேரியபிள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில், அது அந்த செகண்டுக்கு ரிமூவ் ஆகிட்டு நமக்கு இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து ரியல் டைமில் நடக்கணுங்கிறதுக்காண்டி அதை பண்ணுறோம். ஸோ நடந்துட்டு கடைசியில் எல்லா பேஜையும் முடிஞ்சு போச்சுன்னா எரர் வந்துடும்ல, ஏதாச்சும் எரர் வரும். அதை எரர் செக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் பேஜ் ஈக்குவல் டு நல் அப்படின்னா நம்ம ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகாதில்ல, அந்த கான்செப்ட் தான். எக்கோ no more history /n. ஓகேவா. இப்போ அடுத்தது என்னன்னா else echo. இப்போ நம்ம கடைசி பேஜ், அதாவது இப்போ பேக் கொடுத்தோன்னா ஒரு பேஜ் போகணும், அதை நம்ம ரெஃபர் பண்ணோம்னால அது அந்த இந்த அரே பாப் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிட்டே வரும்ல. லாஸ்ட் பேஜ் தான், லாஸ்ட் பேஜ் விசிட் பண்ணது தான் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு when back to last page. ஓகேவா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஹைட் பண்ணிடுவோம், விசிட்டட் பேஜை ஹைட் பண்ணிடுவோம் அப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கோ பேக் மூணு ஒரு தடவை கொடுப்போம். கோ பேக் டாலர் ப்ரௌசர் ஹிஸ்டரி. ஓகே, இப்போ ரன் பண்ணால் தெரிஞ்சிடும். பாருங்க ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி எம்டியாக இருக்குது, விசிட் பேஜ். இப்போ கோபேக் ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாங்குகிற ஹிஸ்ட்ரியை அரே பாப்பில் வச்சு எடுத்துகிட்டு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறோம். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், no more history. What happened to the visited page? ஓகே விசிட்டட் பேஜ் நம்ம ஆட் பண்ணலைன்னா அது அந்த அரேலேருந்து போயிடுது. ஆக்சுவலாக நம்ம டேட்டா பேஸில் ஒன்றும் இல்லை அதனால். ஓகே, வென் பேக் டு, அதாவது இப்போ இந்த அரேயில் டாப் ஆஃப் த அரேயில் இப்போ லாஸ்ட் பேஜுங்கிறது எப்படின்னா இந்த பேஜில் இருக்கும், online.phpயில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு பேக் என்ன பண்ணிடுச்சு, கடைசி ஆட் பண்ணது இது, கடைசியாக போன வெப்சைட் இது. ஸோ
வென் பேக் டு இது. ஸோ இப்போ அரேயில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. திருப்பி ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இதில் இருக்கோன்னா மை வெப்புக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு பேக் பட்டன் அழுத்துறேன்னா அது வரைக்கும் அது ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா கடைசி 3 வெப்பேஜஸ் தான் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. சரியா? அதை கரெக்டாக பேக் அழுத்தையில் இந்த இடத்துக்கு போகுது. இப்போ இதுக்கடுத்து நீ ஒரு வெப்சைட் போயிட்டு எப்படி சொல்கிறதுனா 3 வெப்சைட் போயிருக்க. இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்கிற நீ என்ன நினைக்கிற, இந்த வெப்சைட்லேருந்து பேக் அழுத்தினா மை வெப் போகும்னு நினச்சிருக்க. அது மாதிரி தான் நான் நினச்சேன், அந்த மாதிரி தான் போகணும். கண்டிஷன் படி பார்த்தா இப்போ இதில் இருக்கோன்னா இதுதான் இப்போ நம்ம என்ன லாஸ்ட் பேஜ் விசிட்டடை தான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இருக்கிற பேஜ் கரண்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேஜ் நம்ம வாட்சிங் பேஜ் என்னென்னா இதாக தான் இருக்கும். இதுதான் லாஸ்ட் பேஜ் நம்ம விசிட் பண்ணதாக இருக்கும். அதை இப்போ நம்ம வந்து வென் பேக் டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அதான் கான்செப்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜ் போகிறோம், அடுத்த பேஜ் போகிறோம், அடுத்து இந்த பேஜ் போகிறோம். ஸோ இதுலேருந்து இதுக்கு வந்திருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியாக நான் விசிட் பண்ண பேஜ் இது தான். ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா பேக் அழுத்துறப்ப அந்த மாதிரி தானே போகும். இப்போ online.php.ioவில் இருக்கிறோம். பேக் அழுத்தினா வைபுக்குள்ளே போகணும். ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா நம்ம கடைசியாக விசிட் பண்ண பேஜை சொல்லுது. அந்த விசிட் பண்ண பேஜ் ரிமூவ் பண்ணனால இப்போ நம்ம இந்த பேஜில் இருக்கிறோங்கிற கண்டிஷனை நம்ம நினச்சிக்கணும். இப்போ கோபேக் ஹிஸ்ட்ரி இப்போ அடுத்தது போடுறேன் திருப்பி இருக்க. நீங்கள் வேணால் அந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா இந்த பேஜில் இருக்கும், இந்த பேஜ் போகணும். ஆனால் அரே கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். ஆனால் நான் என் கண்டிஷன் படி என்ன சொல்லிட்டேன், இந்த லாஸ்ட் பேஜை வந்து காட்டுங்கன்னு சொன்னோம். நான் லாஸ்ட்டாக விசிட் பண்ண பேஜ் கண்டிஷன் எழுதிட்டேன். இப்போ வென் பேக் டு திஸ் பேஜ். ஸோ என்ன வந்து இது மட்டும் தான் இருக்குது. அப்படி தான் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி நேவிகேஷன் யூஸிங் அரே புஷ் அண்ட் பாப். Hope you liked it. Bye guys.